சார் பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்லாம் டெம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 25 ரூபா ஒருத்தருக்கு, கார்டுனா 20 ரூபா. கோயம்புத்தூரா? ஆஹா, நம்ம ஆளுங்க வந்திருக்காங்கப்பா, இருங்க. ஓகே 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 இஸ்கான் டெம்பிள் போல. இப்போதான் மார்னிங் குளிச்சுட்டு வெக்கேட் பண்ணிட்டு இப்போதான் வந்து சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு புவனேஸ்வர் பக்கத்துல இருக்கிற பிளேசஸ்லாம் டெம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். வந்து ஹோட்டலு லொக்கேஷன் நல்லா இருக்கும். சவுத் இந்தியன் ஃபுட் இங்கே கிடைக்குது. ஸோ 2 பேருக்குமே இட்லி சொல்லி சாப்பிட்டுருக்கேன். இது புவனேஸ்வர் சீரீஸில் 9வது வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வந்து அவைலபிள் இருந்தது. இட்லி, தோசை எல்லாம் நம்ம ஊரில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டோட அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு ராஜாராணி டெம்பிளை பார்க்க கிளம்பிட்டோம். புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ராஜாராணி டெம்பிள் வந்து 4 கிலோமீட்டர்ஸ். ஆட்டோக்காரனுங்கிட்ட பேரம் பேசி கிளம்பிட்டோம் நாங்கள். புவனேஸ்வர் சிட்டியில் பார்த்துட்டு வாங்க. ராஜாராம் டெம்பிள் வந்துட்டோம். தந்து 12th century ராஜாராணி டெம்பிள். கேஷ்னா 25 ரூபா ஒருத்தருக்கு, கார்டுனா 20 ரூபா. டிஸ்கஸ் பண்றாங்க. இதுதான் டிக்கெட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசாக்கு வர்றது. நல்ல பிளேசஸ் இங்கே நியர்பைஸ்ல. லாஸ்டா பூரி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது புவனேஸ்வர் வந்து புவனேஸ்வர் நியர்பை பிளேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ராஜாராணி டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வியூஸை பாருங்க. இந்த கோயில் வந்து கலிங்கற்களால் கட்டியிருக்காங்க. இது வந்து 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் கருவறையில எந்த மூலவரும் சிலையும் கிடையாது. உள்ளூர் மக்கள் வந்து இந்த கோயில் அன்பு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயில்ல நம்ம மனசை கவர்ற அளவுக்கு அழகிய ஆண் மற்றும் பெண் இரட்டையர்களின் சிற்பங்கள் வந்து அதிகமா இருக்கும். பொதுவாக கோயிலெலாம் வந்து செப்பல் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே எல்லா கோயில்லையும் செப்பல் போட்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு பூரியில் மட்டும்தான் செப்பல், பேக்ஸ் எல்லாம் அங்கிட்டு போக சொன்னாங்க. அதேமாரி இது டெம்பிள்னு சொல்கிறாங்க, ராஜாராணி டெம்பிள்னு. பட் ஆனால் எல்லாருமே செப்பல் போட்டு பண்ணிட்டு வராங்க. இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஆல்ஸ் எல்லாம் அலோடு கிடையாது. இந்த புற்களை வளர்க்குறது, இங்கே பாருங்க ஒருத்தர் தண்ணி விட்டுருக்காரு. பொருட்களை வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கலைநயம் தாங்க நம்ம ஊரில் இருக்கவங்கள சிற்பக்கலை. இந்த மாதிரி கலைநயத்தோடு இதை வடிச்சிருக்காங்க. ஆனால் இது புதுப்பிக்கலாம், பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா புதுப்பிக்கலாம். பட் ஆனால் இவங்க புதுப்பிக்காம எப்படி ஓல்டில் இருந்துச்சோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி. பட் ஏன்னா நைட்டில் லைட்டிங்ஸ் போட்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக அங்கங்கே லைட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, கீழே நைட்டில் வந்து லைட்டிங்ஸ் போட்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்து
நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காரு. உள்ள போகலாமா என்னன்னு தெரியல. இங்கே ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, என்னென்ன பொருட்கள் வச்சு இந்த கோயிலை கட்டினாங்க, இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து தூண்ல பாம்போட கால்கள், பாம்போட மேலே வந்து பாம்பு இருக்கிற மாதிரி, பட் கால் வந்து பாம்போட கால்கள், இல்லையா மீனோட கால்கள் மாதிரி தான் தெரியுது. மீனோட கால்கள் இல்லை, அது பாம்போட கால்கள். அதே மாதிரி மனுஷனோட உருவம் இருக்கு, இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் இங்க சிங்கம் தான் இருக்கு. போலாமா கேட்டுட்டு போவோம். சுத்தி பார்க் மெயின்டைன் பண்றாங்க. கோயிலை சுத்தி பார்க் தான் இருக்கு. வரும் கோயிலை சுத்தி பார்க். அந்த பக்கம் பார்த்தாச்சா, அந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்க, இது நம்ம என்ட்ரி வந்த சைடு. இந்த பக்கமும் பார்க்கு. இந்த கோயிலை சுத்தி பார்க், பேக் சைடு ஆல்சோ பார்க். எனக்கு தெரிஞ்சு லவ்வர்ஸ் பார்க்கா இல்ல நார்மலா எல்லாரும் வர பார்க் தானான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே. கோயம்புத்தூரா? ஆஹா, நம்ம ஆளுங்க வந்திருக்காங்கப்பா, இருங்க. இன்னைக்கு நைட்டு இப்போ இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் இருக்காப்ல, இங்க ஒரு SBI காலனி சொல்லிட்டு அங்க போயிட்டு அவங்க வீட்டுல லஞ்ச் முடிச்சுட்டு சூப்பர். நீங்க எங்க? சென்னை வேலை செய்யணும். ரெண்டு பேருமே. ஆமா, ரெண்டு கோயில் போயிட்டீங்களா? பரசுராமேஸ்வரம் இனிமேல் தான் போனோம். இனிமேல் தான், இதுதான் முதல்ல வந்துருக்கோம். இனிமேல் தான் போகணும். கொண்டாடலாம் போயாச்சு. லிங்கராஜ் இனிமேல் தான் போகணும். ஆமா, பரசுராம டெம்பிள் போலாமோ ஒரு யோசனை. 1.5 கிலோமீட்டர்ஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி தான் போறோம். எல்லாமே இந்த கலிங்கா ஸ்ட்ரக்சர். ஆமா, அதே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி பண்ணினாடு அந்த இன்ஜினியரா ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையே, நான் போல நாங்க போல. ஓகே ஓகே, நாங்க போறோம். ஃபர்ஸ்ட் இடம் பாத்துறோம். அந்த டெம்பிள்ல லேட்டஸ்டா பண்ணல. ஆனா அந்த குரூப் டெம்பிள் ஓகே, என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இஸ்கான் போங்க. இஸ்கான் போறீங்க. இஸ்கான் டெம்பிள் போல. ஃபர்ஸ்ட் டெம்பிள் முடிச்சிட்டு இப்ப இஸ்கான் போனீங்கன்னா முக்தேஸ்வரா ஒன்னு இருக்குங்க. முக்தேஸ்வரா, சித்தேஸ்வரா, அப்புறம் வந்து கேதார் கௌரி எல்லாமே இருக்கு. சரி, ராஜா பார்த்து இது பண்ணலாம் தான் ஐடியா. என்ன கொஞ்சம் இந்த தேவசவம் போர்டு மாதிரி யாராவது ஆமா ஆமா அந்த அவளுக்கு எல்லாம் ரொம்ப உங்க நேம் மேம்? உங்க நேம்? ராஜேஸ்வரி. ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். இங்க போய் இந்த பேக்ரவுண்ட் இவங்களை நம்ம வந்து இங்க ஒரிசால மீட் பண்ணோம். இவங்க வந்து கோயம்புத்தூர் பீப்புள். ஸோ நம்ம கூட ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். நம்ம கோயில் உள்ள போய் பார்க்கலாம். இதான் கோயில் என்ட்ரன்ஸ். நைட்ல வந்தா லைட்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். இது இன்னொரு என்ட்ரன்ஸ். நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல இது இன்னொரு என்ட்ரன்ஸ். ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கு. வேற எதுவும் இல்லை இங்க. ஓகே, பார்த்துட்டோம். உள்ள அப்படியே வெளில வந்துடும்.
செப்பல் பேக்லாம் நாங்கள் ஓகே நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பரசுராமேஸ்வரர் டெம்பிள் இருக்கான், அப்புறம் முக்தேஸ்வரர் டெம்பிள் இருக்கான். ஸோ இந்த 2 டெம்பிள் ஏதாவது ஒன்று போய் பார்ப்போம். முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோஸ்லாம் வந்து 720p MPல வந்து வருது. யூடியூப் பார்க்கும்போது செட்டிங்ஸில் போயிட்டு 1080 செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும். ஸோ அதனால் மறக்காமல் டிவிலையோ இல்லை வந்து மொபைல்லையோ பார்க்கும்போது செட்டிங்ஸை 1080ல மாற்றிட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அன்பு கோயில் அப்படிங்கிற இந்த ராஜாராணி கோயிலை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.